Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 12th standard NCERT CBSE syllabus chapter 1 relations and functions. அதுல exercise number 1.1 11th sum. 11th sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது show that the relation R in a set A of point in a plane given by R is equal to ஒரு set builder கொடுத்திருக்காங்க. That is P, Q. Distance of a point from P. The origin is same as the distance of the point Q from the origin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆரிஜின்னா என்ன, பாயிண்ட்னா என்ன அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்துடலாம். is an equivalence relation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. equivalence relation அப்படியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் நம்ம, reflexive, symmetric and transitive இது மூணுமே வந்து அக்செப்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். Further, show that the set of all points related to a point P is not equal to 0, 0 is the circle passes through the point which origin as a center. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. P and Q அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல P வந்து 0, 0ன்னு சொல்லுவாங்களே, 0, 0 கிடையாதுன்றாங்க. அப்போ நம்ம ஒரு சர்க்கிள் அப்படின்னு ஒன்னத நம்ம இங்க எடுத்துப்போம். சரியா, தென் சர்க்கிள் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஆரிஜின் அப்படின்ற பாயிண்ட் வேணும் இல்லையா, அதுக்காக கிராஃப் மாதிரியான ஒரு வேல்யூவும் இங்க எடுத்துப்போம். சரியா, ஸோ கிராஃப் மாதிரி இருக்கிறதுல இங்க ஆரிஜின் அப்படின்றத நம்ம இங்க 0, 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சரி, P and Q are distance of the point from the origin. அதாவது Pயும் Qவும் ஆரிஜின்ல இருந்து இருக்கு அப்படின்னு. அப்ப நான் இங்க P வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்க நான் Q சப்ஸ்டிட்யூட், அதாவது இங்க Q வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா, நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்க, இந்த டிஸ்டன்ஸ் எது, இந்த ஆரிஜின்ல இருக்க இந்த Pயும் ஆரிஜின்ல இருந்து இந்த Qவும் சேம் டிஸ்டன்ஸா தானே இருக்கும். ஏன்னா இது சென்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு ரேடியஸ் அப்படின்னா இந்த ரேடியஸ் எங்க இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ இது என்னவா இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். இன்கேஸ் இங்க வந்து நான் ஒரு R அப்படின்னு எடுக்கிறேன், இங்க ஒரு S அப்படின்னு எடுக்கிறேன் அப்படின்னாலும் என்னவா இருக்க போகுது, இந்த சென்டர்ல இருந்து ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட்டும் இந்த ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட், அதான் இந்த லைனும் ஈக்குவலா தான் இருக்க போகுது. சரியா, சரி, இப்போ இதுல இருந்து நம்ம எப்படி இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்படி எடுத்துட்டு வருது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இஃப் ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு எடுக்கும்போது ரிஃப்ளெக்சிவா இருந்தா என்ன, A, A belongs to ரிலேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் என்ன ரிஃப்ளெக்சிவ். இங்க என்ன சொல்லலாம் நம்ம, இந்த P அப்படின்ற பாயிண்ட் P, Qல எழுதும்போது இதுவே ஒரே பாயிண்ட், இந்த Pங்கிற ஒரே பாயிண்ட் 0, 0ல இருந்து இங்க சேமா இருக்கு அப்படின்னா திரும்ப இதே தான் பாக்குறோம்னா சேமா தானே இருக்கும். அப்போ P, P is belongs to என்னது, அவங்க சொன்ன ரிலேஷன். இந்த ரிலேஷன் என்னது, R is equal to P, Q distance பாயிண்ட் வந்து P origin, P அதாவது P from the origin is equal. அப்போ Q இருந்தாலும் அது P ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இதுக்கு ஈக்குவல் தான். அப்போ இங்க இருந்து பாயிண்ட் 0ல இருந்து இது ஈக்குவல் தான் இல்லையா, அதனால முடிஞ்சது. ஸோ இங்க இருந்து நம்ம எதை எடுத்துட்டோம், ரிலேஷன் அப்படின்றதுல ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணியாச்சு. சரி, ரிஃப்ளெக்சிவ் செக் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன செக் பண்ண போறோம், இப்போ R வந்து இஸ் ரிஃப்ளெக்சிவ். சரியா, ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். சரியா, இஃப் சிமெட்ரிக் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும், A, B belongs to R ஆ இருந்துச்சு அப்படின்னா then B, A also belongs to R ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இங்க ஆரிஜின் அப்படின்றதுல இருந்தா அந்த டிஸ்டன்ஸ் சரியா ஈக்குவல். சரி, Pங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் ஆரிஜின்ல இருந்து ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த டிஸ்டன்ஸ் Q ஆரிஜின்ல இருந்து ஈக்குவல் தானே. அப்போ நம்ம P, Q அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம், Q வச்சு P செக் பண்ணும் போதும் Q, P ஆல்சோ நமக்கு என்னது பிலாங்ஸ் டு ரிலேஷன். therefore R is symmetric அப்படின்னு சொல்லிடலாமா. சரி, if டிரான்சிட்டிவ் செக் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், A, Bன்றது பிலாங்ஸ் டு R ஆ இருந்துச்சு அப்படின்னா B, இன்னொரு வேல்யூ C ஆல்சோ பிலாங்ஸ் டு R ஆ இருந்துச்சு அப்படின்னா A, C என்னவா பிலாங்ஸ் டு R அப்படின்னு சொல்லிடலாம். சரியா, சரி, இப்போ என்ன சொல்லணும் நம்ம, இப்போ P, Q அப்படின்னு எடுக்கிறோம். சரியா, P, Q இப்படின்னு எடுக்கும்போது இது பிலாங்ஸ் டு ரிலேஷன்ல இருக்கு R. ஆமா, சரியா, இப்போ Q, நம்ம என்ன சொல்லிருக்கோம், இங்க ஆர்னு ஒன்று எடுத்துருக்கோம், எஸ்னு எடுத்துருக்கோம், ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரியா, நான் இப்போ வந்து Q, Rன்னு எடுக்கிறேன். சரியா, Q, R என்ன இருக்கு, அதுவும் ஆரிஜின்ல இருந்து Qவும் Rவும் இப்போ எல்லாமே என்னது இங்க வந்து 90 டிகிரிக்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ரேடியஸ்ங்கிறது எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்க போகுது. ஏன்னா இங்க ஆரிஜின் 0, 0 பிலாங்ஸ் டு R அப்படின்னு சொல்றோம். ஸோ தென் P, R சரியா, அதாவது A, C மாதிரி P, Rன்னு செக் பண்ணும்போது பிலாங்ஸ் டு R. ஏன், இந்த வேல்யூ 0, அதாவது 0ல இருந்து P வரைக்கும் இதே டிஸ்டன்ஸ் தான் இருக்குன்னா 0, R என்னவா இருக்கும், அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாமே ரேடியஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ therefore என்ன சொல்லலாம், R is transitive. இப்போ இது மூணுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுனால therefore the relation R is
ஈக்குவேலன்ஸ் ரிலேஷன். சரியா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஏன்னா இங்க ஷோ தட்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இங்க ஷோ தட்னு கேட்டதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு போட்டு நம்ம இதை சால்வ் பண்ணி முடிக்கிறோம். சரியா? அதான் என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வித் த ஆரிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிஜன் தான் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால 0,0 நான் சென்டர்ல எடுத்திருக்கேன். இங்க இருந்து ரேடியஸா வந்து 0ல இருந்து P, 0ல இருந்து Q, 0ல இருந்து R அப்படிங்கிறது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, P and Q வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆரிஜன் சொல்லியிருக்காங்க. Pயும் சரி Qவும் சரி ஆரிஜின்ல இருந்து சேம் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு. ஆர்ன்றது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா எஸ் கூட எடுத்துக்கோங்க. சரியா? இல்ல இங்க இருந்து ஒரு லைனை போட்டு கூட இங்க இருந்து கூட ஒரு ரேடியஸா எடுத்து 0,0ல இருந்து நான் டீயா எடுத்துக்க போறேன் அப்படின்னு இங்க ஒரு லைனை கூட ஜாயின் பண்ணிட்டு டி அப்படின்னு போட்டு உங்க இஷ்டம் தான். சரியா? எக்ஸ்ட்ரா எடுக்கிறது நம்ம எடுத்து பார்த்தோம். ஆனா டிஸ்டன்ஸ் சேம் தான். ஸோ இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 12th sum. 12th sumல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, show that the relation R defined in the set A of all triangle as relation R is equal to என்ன சொல்லியிருக்காங்க, T1, T2, அதாவது T1 is similar to T2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ T1 and T2 செக் பண்ணும்போது similar triangle அப்படின்னு சொல்லணும். Consider 3 right angle triangles, அதாவது T1, T2, T3 3 right angle triangle கொடுத்திருக்காங்க. ஸோ அதோடைய மெஷர்மெண்ட்டோட கொடுத்ததுனால நான் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் வரைஞ்சிருக்கேன். சரியா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சிமிலாரிட்டி அப்படின்னு செக் பண்ணியிருப்போம். சிமிலர் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், சைட்ஸ் ஆர் வந்து, அதாவது ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் பட் சைடு வந்து ரேஷியோஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? சரி, இப்போ செக் பண்ணும்போது சைடும் ஆங்கிளும் செக் பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள்ஸே வச்சுக்கலாம். ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணும்போது ஆல்வேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது 90 டிகிரி இங்க வரும். சரியா? அப்போ இங்க 90 டிகிரி வருதா, இங்க 90 டிகிரி நமக்கு வருது. ஸோ ஆல்வேஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செக் பண்ணும்போது இங்க நமக்கு ரைட் ஆங்கிள் செக் பண்றோம்னா இங்க 90 டிகிரி, இங்க 90 டிகிரி, இங்க 90 டிகிரி, அப்போ மூணுத்துக்கும் 90 டிகிரி வருது. டிகிரிஸ் ஆர் ஈக்குவல் செக் பண்ணும்போது ஒரு டிகிரி செக் பண்ணிட்டோம். அப்போ T1, T2, T3ல எல்லாத்துலயும் 90 டிகிரி வருது. சரியா? சரி, அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இதோடைய வேல்யூஸ் செக் பண்ணாக்கா இது பித்தாகரஸ் தியரம்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும்னா இது என்னது, ஆல்டிடியூட் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு பித்தாகரஸ் தியரம். அதாவது ஸ்கூல்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா ஏபிசின்னு மாதிரி பிக்யூஆர்னு கொடுக்கும்போது அந்த ஃபார்மேஷன் எங்க வருதுன்றது நமக்கு குழப்பமே இருக்கும். அதனால ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஹைட், பேஸுங்கிறது இது, அப்புறம் ஹைபாட்டனியஸ் அப்படிங்கிறது இது. ஸோ எப்பவுமே இது மாறாது இல்லையா? ஆல்டிடியூட் ஸ்கொயர் பிளஸ் பேஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, ஹைபாட்டனியஸ் ஸ்கொயர் அப்படின்னு செக் பண்ணும்போது இது என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர் இஸ் 9 பிளஸ் 4 ஸ்கொயர் இஸ் 16, இதை ஆட் பண்ணா 25 கிடைக்குதா? ஸோ இந்த வேல்யூஸ் போட்டால் இங்கே கிடைக்குது. ஸோ இது செக் பண்ணும்போது 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணா 5 ஸ்கொயர் 29 பிளஸ் 12 ஸ்கொயர் 144 ஈக்குவல் டு 169 சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதுவும் ஹைபாட்டனியஸ் செக் பண்ணும்போது 10 என்ன 100 இஸ் ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் 36, 6 ஸ்கொயர் இஸ் 36 பிளஸ் 8 ஸ்கொயர் இஸ் 64, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 100 வருதா? வருது. ஸோ இது பித்தாகரஸ் தியரம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னும் போது எல்லாமே ஒன்றுத்தோட ஒன்று என்ன இருக்கு, சிமிலாரிட்டி நம்ம செக் பண்ண முடியுது. அப்படின்றதுனால என்ன பண்ணலாம், இஃப் ரிஃப்ளெக்சிவ்னு எடுக்கும்போது ரிஃப்ளெக்ஸ்ல என்ன பண்ணுவோம், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா என்னவா இருக்கணும், ஏ கமா ஏன்னு எடுத்தோம்னா T1, T1 அப்படின்னா T1 T1க்கு என்னது சிமிலர் தானே, T1, T1 அப்படிங்கிறது சிமிலர். அப்போ இந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னா therefore R is reflexive சொல்லிடலாமா? அப்புறம் சிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா A, B எடுத்துக்கிறோம் பிலாங்ஸ் டு R இருந்துச்சு அப்படின்னா B, A also belongs to R இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இப்போ நான் வந்து T1, T2 எடுக்கிறேன் அப்படின்னா அது ரெண்டுமே என்னது ஒன்றுத்தோட ஒன்று ரிலேஷன்ல தான் இருக்கு. ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் இல்லையா, என்ன ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால சிமிலர் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ T1, T2ன்னு எடுக்கிறோம். இல்லை T1, T3 கூட எடுத்து பாருங்களேன். இப்போ இது ரேஷியோவில் இருக்கா 6 and 3 அப்படின்னு எடுக்க போகும்போது பாருங்களேன், 3 2 times 6, 5 2 times 10, 4 2 times 8, அதாவது இங்க இருக்கிற T1 and T2ல வந்து 3 2 times 6, ஓகே ஆல்டிடியூட் வந்துருச்சு. இது செக் பண்ணும்போது 4 2 times 8, அதே மாதிரி 5 2 times பண்ணா 10. ஸோ ஹைபாட்னியூஸும் எல்லாமே ரேஷியோல இருக்கு. T1, T3 டைரக்டா செக் பண்ணும்போது நமக்கு வருதுன்னா அப்போ
T3 வச்சு T3க்கும் T1க்கும் அதாவது சிமிலாரிட்டி செக் பண்ணோம்னா ரெண்டுமே கண்டிப்பா என்ன சிமிலரா தான் இருக்க போகுது, பிலாங்ஸ் டு R அப்படின்னு எடுக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன சொல்லலாம், R இஸ் சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லிடலாமா. அடுத்தது இஃப் டிரான்சிட்டிவ் அப்படின்னு செக் பண்ணும்போது இப்போ T1, T2 அப்படி எடுக்கிறேன். தென் T2, T3 அதுவும் என்னது, இதுவும் பிலாங்ஸ் டு R, இதுவும் பிலாங்ஸ் டு R. சரியா, அப்போ என்ன சொல்லலாம், T1, T3 ஆல்சோ பிலாங்ஸ் டு ரிலேஷன். ஏன்னா இது எல்லாமே ஒன்னதோட சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் வருதான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்சிடர் 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்து T1 வித் சைட்ஸ் வித் T2 வந்து சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, T3 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு செக் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் பித்தாகரஸ் ஃபார்முலா சரியாகுது. அதே மாதிரி ரேஷியோஸ்ல இருக்கான்னு பார்த்தாலும் ரேஷியோஸ்லயும் நமக்கு இருக்கு அப்படின்றது கிடைக்குது. சரியா, அப்ப என்ன சொல்லலாம், therefore ரிலேஷன் R இஸ் என்னது டிரான்சிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா therefore the relation is equivalence. சரியா, hence proved. சரியா, ஈக்குவலன்ஸ்ல வருது. ஏன்னா இது எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான், ஒன்னுத்தோட ஒன்று செக் பண்ணும்போது பித்தாகரஸ் தியரம் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.